அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல அடுத்த 5 அதிகாரங்கள் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 5 அதிகாரங்கள் பார்த்துட்டோம். அதோட வீடியோவும் திருக்குறளை பற்றிய செய்திகள் 100 குறிப்புகளா அதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. கிளாஸ்க்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்டடி. திருக்குறள் அப்படிங்கிற பேரோ அந்த டைட்டிலோ எங்கெங்கே 6th-லேருந்து 12th முடிக்கும் ஓல்டு புக் ஆகட்டும் நியூ புக் ஆகட்டும் எங்கெங்கே வருதோ அத்தனை பேஜ் நம்பர் டேர்ம்ஸ் இதில் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி 100 குறிப்புகள் திருக்குறளை பற்றி கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அது இது உள்ளேருந்து எடுத்த பாயிண்ட்ஸும் அதிலே கவர் ஆகிருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 20 அதிகாரம் மட்டும் நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா, அந்த 20 அதிகாரத்துக்கு அந்த திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷனாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்களா, புக் பேக்கில் இருக்கும். ஸோ அதோட பேஜ் நம்பர்ஸ்லாம் இந்த பேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 5 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம் இல்லையா. என்னென்னு பார்த்தோம்னா அன்புடைமை, ஊக்கமுடைமை, அருளுடைமை, புறங்குறாமை, அரண் வலியுறுத்தல். இந்த 5மே நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் கல்வி. கல்விங்கிறது திருக்குறளில் 390வது அதிகாரம். பால் பொருட்பால் வகையை சார்ந்தது, இயல் அரசியலை சேர்ந்தது. ஓகே, முதல் குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசட ஒரு புத்தகத்தை, ஏதோ ஒரு நல்ல நூல்களை எல்லாம், உலகத்தில் உள்ள நல்ல நூல்களை எல்லாம் படிக்கணும். அந்த புத்தகங்களை எப்படி படிக்கணும்னா எந்த பிழையும் இல்லாமல் படிக்கணும். அந்த புத்தகத்தில் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு மீனிங்காக எடுத்துக்கக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மீனிங்கை புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும். அதை படித்ததோடு அந்த புக்கை முடி வைக்கக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது படி நடக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், புத்தகத்தில் பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் தவறுன்னு எழுதிருக்குன்னா நம்ம வாழ்க்கையிலையும் பொய் சொல்லாமல் இருக்கணும். பெரியவங்களை மதின்னு இருக்குன்னா பெரியவங்களை மதிக்கணும். அன்பு காட்டுன்னு இருக்குன்னா அன்பு காட்டணும். ஏன்னா இது எல்லாமே தான் திருக்குறள்லையும் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம இந்த பாயிண்ட்டே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ புத்தகத்தில் கொடுத்துருக்கிற மீனிங் பார்க்கலாம். கற்கத்தக்க நூல்களை தெளிவாக கற்க, கற்றபின் தக்கபடி வாழ்வில் நிற்க. இரண்டாவது குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட லைஃப் வாழ்க்கையில் நம்ம இப்போ பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணுறது என்ன? மொழி. அந்த மொழிக்கு முக்கியமானது என்னது? எழுத்து இல்லையா? எழுத்து எடுத்தால் நம்ம மொழியாக உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அப்போ வாழ்க்கைக்கு எழுத்து முக்கியம். அதோடு இல்லாமல் நம்ம வாழ்வுக்கு பொருளாதாரமும் முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு மளிகை கடைக்கு போனால் நம்மளுக்கு கணக்கு தெரியணும், நம்ம வாங்குற பொருளுக்கு மீதி சில்லற தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ எண்ணும் முக்கியம். அதுதான் சொல்கிறாரு, வாழ்க்கைக்கு எண்ணும் முக்கியம் எழுத்தும் முக்கியம். இது ரெண்டும் தான் வாழ்கிற மக்களோட கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். ஸோ எண்ணும் எழுத்தும் ஆகிய இரண்டும் வாழ்வார்க்கு கண்கள் என்பர். எண்ணும் எழுத்தும் இங்கே வாழ்கிற மக்களுக்கு கண்கள் மாதிரி, அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, மூன்றாவது குறள் பார்த்தீங்கன்னா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, கண்ணில் இப்போ புண்ணு இருக்குன்னா ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொன்னால் நம்ம படிப்போமா? கண்ணில் புண்ணு இருக்குது என்னால் படிக்க முடியாது அப்படி சொல்கிறோம்ல. அப்போ கண் இருக்கிறவங்களாம் இருந்தால் படிக்கிறவங்க, கண் இருந்தால் அதில் நம்ம எதாவது ஒன்று படித்து கற்றுக்கணும். அப்படி அந்த கண்ணே அது ரெண்டுமே கிடையாது. அது ரெண்டும் உங்களுக்கு புண்ணு இருக்கிறதுக்கு சமம். படிக்காதவங்க இந்த சென்ஸ் டிகிரி அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை கற்காமல் இருப்பவர்களை சொல்கிறது. சரியா? அவ்வளோதான். ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? கற்றோர்க்கே கண்ணுண்டு கல்லாதவர்க்கோ முகத்தில் 2 புண்ணுண்டு. அடுத்து 4வது குறள். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலைக்கூடி அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஜாலியாக இருக்கிற மாதிரி பேசிட்டு பழகிட்டு ஜாலியாக இருந்துட்டு, இப்போ ஒரு ட்ரெயின் ஸ்நேகிதம்னே வச்சுப்போம்லேன். ட்ரெயின்லேயே இப்போ போகிறாங்க ஒரு புலவர்னா நல்லா படித்தவங்க, அறிவுடையவங்க, அவ்வளோதான். ஓகே, அவங்க வந்து நல்லா ஜாலியாக பேசி எல்லார்ட்டையும் பழகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்க போகிறாருன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஐயோ திரும்ப நாங்கள் உங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் புலவரோட வேலை. அதுமாதிரி நினைக்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட பழக்கம் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? மகிழுமாறு பழகுவார் நினைக்குமாறு பிரிவர், இதுவே புலவரின் பண்பு. 5வது குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கழாதவர். அதாவது ஒரு செல்வந்தர் முன்னாடி போய் ஒரு உதவின்னு கேட்டு நிற்கிறாங்களே, அப்படி நின்றால் கூட படித்தவர்கள் தான் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் படித்தவர்கள் தான் மேலானவர்கள், கல்லாதவர்கள் மேலானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் வந்து நான் படித்தேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறவங்கள்ட்ட போய் உதவி கேட்டு நிற்கும்போது நம்ம எப்படி கூனி குறுக்கி நிற்கிறோம். ஆனால் அதே மாதிரி நம்ம ஆசிரியர்கிட்டையும் கல்விங்கிற உதவியை நம்ம பெறுறதுனால ஆசிரியர்கிட்டையும் நம்ம பணிஞ்சு கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது செல்வருக்கு முன்னாடி அதாவது கூனி குறுக்கி நின்னாலும் அந்த படித்தவர் தான் மேலானவர், அந்த செல்வர் கீழானவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். செல்வர் முன் வறியவர் போல ஏக்கத்தோடு படித்தவரே மேல் படியாதவர் கீழ். 6வது திருக்குறள். தொட்டனைத்து ஊழும் மனக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு.
அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா மணலில் வந்து தோண்ட தோண்ட மணல் இருக்கு இல்லையா, அப்போ தான் அந்த காலத்தில், இப்போலாம் நம்ம மணல் தோண்டினா தண்ணியெல்லாம் வரதில்லை, அந்தளவுக்கு தண்ணி கீழே காலி. பட் ஆனால் மணலில் தோண்ட தோண்ட தண்ணி ஊறும் இல்லையா. இந்த டிஸ்கவரின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இந்த அமேசான் காடுகள்லாம் ஒருத்தர் போவார், மூங்கில் குத்தி தண்ணி குடிப்பார், மணலை தோண்டிலாம் தண்ணி அதுமாரி மணலை தோண்ட 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 தண்ணி ஊறுது இல்லையா. அது மாதிரி நிறைய கல்விகள், அதாவது புத்தகங்கள் படிக்கிறது மூலியமோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமோ உங்கள் அறிவும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இப்போ இந்த எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த கையோட எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடக்கூடாது. அடுத்து நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அது சம்மந்தமாக என்னென்ன தேவைப்படுமோ அந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். அது மாதிரி தான் இதுக்கான மீனிங். ஓகே, மணற்கேணி தோண்ட தோண்ட நீர் ஊறும், நூல்கள் கற்க கற்க அறிவு ஊறும். அடுத்து 7வது குறள். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது படித்தவனுக்கு யாதானும் நாடாமல்னா எந்த நாடுனாலும் அவன் நாடு மாதிரி, எந்த ஊருனாலும் அவன் ஊர் மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா, இப்போ திடீர்னு ஃபாரினில் கொண்டு போய் விட்டுட்டா ஏதோ அந்த இங்கிலீஷை வச்சு பேசி ஏதோ தப்பிச்சு வரதுக்கு அளவுக்காது ஏதாவது ஐடியா கிடைக்கும்லாம், மாட்டிக்கிட்டா கூட. ஸோ அது மாதிரி எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. இங்கிலீஷ்னு சொல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்கே போனாலும் பொழைச்சிக்கிறதுக்கு. ஸோ அவனுக்கு எங்கே போனாலும் அவன் பொழைச்சிப்பான், எந்த ஊருனாலும் பொழைச்சிப்பான், எந்த நாடுனாலும் பொழைச்சிப்பான். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் படிக்காமல் இருக்கீங்க? படிப்புனா இப்படின்னு சொல்கிறேன், டிகிரி கிடையாது, அறிவை ஏன் வளர்த்துக்காமல் இருக்கோம் நம்ம அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ எந்நாடும் தன்னாடாம் எவ்வூரும் தன்னூராம் ஏன் ஒருவன் சாகும் வரை படிப்பதில்லை அப்படின்னு நம்மள்டே கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து 8வது குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. சரியா? ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் இப்போ இந்த பிறவியில் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட 7 பிறவிக்கும் அந்த கல்வி வந்து துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு இந்த பிறவியில் நம்ம எப்படி நான் அடுத்த பிறவியில் நான் பிறந்திருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் போன பிறவியில் என்ன படித்தங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இது வந்து முதல் பிறவி அப்படின்னா 7 பிறவிகளை நம்மளோட தலைமுறையோட கம்பேர் பண்ணுறாங்க. சரியா? இப்போ முதல் தலைமுறையாகி இப்போ நம்மலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ என்னோட பொண்ணை வந்து நான் என்ன படிக்க வைக்கணும்னு நினைப்பேன், கண்டிப்பாக அவளை படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன் இல்லையா, இன்னும் அதிகமாக படிக்க வைக்கணும்னு நினைப்பேன். மேபி அவளுக்கு பிடிச்சது எது வேணாலும் படிக்க வைப்பேன், பட் ஆனால் என்னை விட கொஞ்சம் அதிகமாக தான் அவளுக்கு படிப்பு ஆகிய கல்வியை வழங்குவேன். ஸோ அப்போ அவள் கொஞ்சம் கிராஜுவேட் ஆனால் அடுத்து அவளோட குழந்தைக்கு அதிகம், அப்போ 7 அடுத்தடுத்த தலைமுறைகளாகிய 7 தலைமுறைக்கும் என்ன பண்ண போகுது, கல்வி அறிவு சென்று கொண்டே இருக்க போகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. 9வது குறள். தாமின்புறுவது உழவியின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஆக்சுவலாக நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை, சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் அப்போ படிக்கணும்னு நினச்சப்ப எனக்கு இது கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கொண்டுட்டு வந்த ஸ்டேஜில் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் எக்ஸாம் எழுத முடியலை. ஸோ இப்போ எனக்கு என்ன மென்டாலிட்டி வந்துட்டு என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இப்போ யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்போ கல்வி இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம்னாலும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் கொடுக்கறதுனால உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு நான் போய் திரும்ப படிச்சுட்டு தான் இருக்கேன், திரும்ப ஒரு கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதே தான் சொல்கிறாங்க. அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு எக்ஸாம்பிள் சொல்லலை, புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, தன்னின்பம் உலக இன்பம் ஆதலின் கற்றவர் கல்வியை மேன்மேலும் காதலிப்பர். நான் உண்மையாகவே லவ் பண்ணுறப்ப படிப்பேன், பட் என்னால் சுச்சுவேஷன் எழுத முடியல. பட் என்னால் யார் நீங்கள் எழுதினீங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி, அந்த இடத்துல நான் இருந்து எழுதுறதுக்கு சமம். சரி, சொந்த கதை சோக கதைலாம் வேணாம், அடுத்தது போவோம். 10வது குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. அதாவது செல்வம், கல்வி தான் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாரு. கல்வியை தவிர மீதி செல்வம்லாம் இருந்தும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அழியாத சிறந்த செல்வம் என்ன, கல்வி. இப்போ 10 பவுன் நகை கையில் வச்சிருக்கேன் அப்படின்னா ஈஸியாக திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் இப்போ படிச்சிருக்கிற படிப்பை யாராட்டையும் திருட முடியுமா, என்னோட சர்டிஃபிகேட்டை வேணால் திருட முடியுமே தவிர என்கிட்ட உள்ள படிப்பை திருட முடியாது. ஸோ அதான் அழியாத சிறந்த செல்வம் கல்வியே, பிற பொருள்கள் செல்வம் அல்ல. அடுத்த அதிகாரம் வினை செயல் வகை. வினை செயல் வகைன்னா ஒரு வேலையை செய்கிற விதங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இதோட அதிகார எண் 670. பால் வகை பொருட்பால் வகை இயல் அமைச்சியல். முதல் குறள். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. இந்த இடத்துல சூழ்ச்சிங்கிறது ஆராய்ச்சியை குறிக்குது. இப்போ நம்மளை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இந்திய அரசியல் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். என்னென்னா சிலபஸை பார்த்துருப்போம், எப்படி படிக்கணுங்கிற ஐடியா கண்டுபிடிச்சிருப்போம், சிலபஸ் புக்கு எல்லாத்தையுமே ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான படிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு தானே படிக்க ஆரம்பிப்போம். சரி, அப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதே நம்ம துணிஞ்சிட்டோம்னு அர்த்தம், அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால்
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் படிப்போம்மா, இன்னும் 2 வாரம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாழ்த்துறோம் பாரு, அது ரொம்ப தீமையானது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆராய்ந்து ஒரு துணிவுக்கு வர வேண்டும், அத்துணிவை செய்யாது தாழ்த்தல் தீதாகும். அந்த விஷயத்தை செய்யாம நேரம் தாழ்த்துறது ரொம்ப தீமையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது குறள், தூங்குக தூங்கி செயற்பாழ தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த இடத்துல தூங்குதல் அப்படி என்றால் பொறுமையை குறிக்குது. சரியா, பொறுமையா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்த பொறுமையாக தான் செய்யணும். இப்போ 1 வாரம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா 1 வாரம் கழிச்சு தான் போகணும். அதை விட்டுட்டு இடையில போய் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. உடனே செய்ய வேண்டிய விஷயங்களை உடனே தான் செய்யணும். அதுக்கு நேரம் தாழ்த்தக்கூடாது, அதில் போய் பொறுமையாக காட்டக்கூடாது. பொறுமையாக செய்ய வேண்டியதுக்கு பொறுமையாக இருக்கணும், உடனே செய்ய வேண்டியதை உடனே செய்யணும். அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே தூங்குங்கிறது பொறுமையை கொடுக்குது. ஓகே, தாழ்த்து செய்யும் வினையை தாழ்த்து செய்க, உடனே செய்ய வேண்டியதை கடத்தாதே. அடுத்து 3வது குறள், ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இந்த இடத்துல இந்த ஒள்ளும் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்மளால முடிந்த வரைக்கும் செய்யறது. ஓகே, அதுதான் ஒள்ளும் வாய். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை செய்ய முடிஞ்சா செஞ்சு முடிச்சிடுறது நல்லது. இல்லை நம்மளால செய்ய முடியல அந்த வேலையை அப்படின்னா அந்த வேலையை எப்படி செய்யறதுங்கிறத கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ முடிந்தவரை தூதால் முடித்து கொள்ளல் நன்று, முடியாக்கால் பழிக்கு முறை பார்த்து செய்க. ஓகே, 4வது குறள், வினைப்பகை என்று 2 எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். அதாவது வினைனா ஒருத்தவங்களுக்கு இப்போ செய்ய போகிறோம், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வினை. பகைனா ஒருத்தவங்களோட ஏதோ ஒரு பகைமை இருக்கு இல்லையா, இது 2த்தையுமே எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். அதாவது செய்ய வேண்டியதையும் சீக்கிரம் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமான பகை இருந்தால் பகையை வளர்த்துட்டே இருக்கக்கூடாது, அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ ஒழிச்சிடணும் பகையை. இப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம சீக்கிரம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா ஒரு தீயை எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில ஒரு துளி மிச்சம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு துளி எல்லா இடத்தையும் எப்படி அழிச்சிடுது. அதே மாதிரி அந்த பகையில் மிச்சம் வைக்கிற அந்த பகை நம்ம வாழ்க்கையை அழிக்கும். செயல் செய்யாமல் இருந்தோம்னாலும் நம்மளுக்கு லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த காரியத்தை செய்யணும்னா நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வரும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ காரியக்குறை பகைக்குறை என்ற 2ம் நெருப்பு குறை போல வளர்ந்து அழிக்கும், நம்ம லைஃப்பையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்த ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன 5 விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொருள், கருவி, காலம், செயல், இடம். இந்த 5 விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் என்ற 5னையும் மயக்கமர ஆராய்ந்து செய்க. 6வது குறள், முடிவும் இடையூறும் முற்றுயாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இந்த குறள்லையும் நம்ம ஒரு 3 விஷயத்தை பார்த்துட்டு ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா முடியும் இடையூறும், அதாவது ஒரு விஷயத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றியும் அந்த இடையில வர இடையூறுகள் வரும் இல்லையா ஒரு வேலை செய்யறதுல, அதில் வர இடையூறுகளை பற்றியும் யோசிச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு பயன் இருக்கு இல்லையா, அதான் படுபயனும். இது 3த்தையுமே பார்த்து ஒரு விஷயத்தில் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிவும் இடையூறுகளும் முடிந்த பின்னர் வரும் பயனும் பார்த்து செய்க. ஓகே, செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வினையை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை செஞ்சு முடித்தவங்கன்னு ஒருத்தவங்க ஆல்ரெடி இருப்பாங்கள்ல, நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு செய்ய மாட்டோம், அந்த விஷயத்தை செஞ்சவங்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு செய்கிறது தான் ஒரு செயல் செய்கிற முறை. இதுதான் இந்த முறை, படிக்கிற முறைன்னு சொல்கிற மாதிரி ஒரு செயல் செய்யறதுக்கான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சவங்கள்ட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளோட அறிவையும் சேர்த்து செய்யறது. இப்போ நம்ம எப்படி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம மோட்டிவேஷனலுக்காக பார்ப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அதை வச்சு நம்மளோட இதையும் இம்ப்ளிமெண்ட்டையும் அதில் போடுவோம். அதான். ஸோ ஒரு செயலை செய்பவன் செய்யும் முறை அதனை நன்கறிந்தவனது உறுதியை பெறுதல். அடுத்து 8வது குறள், வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாதற்று. அதாவது கும்கி படம்னு நினைக்கிறேன், கும்கி தானே அந்த படம் பேர், கொம்பன் கும்கி அப்படின்னு சொல்லி ஒரு மதம் பிடிச்ச யானையை அடக்கிறதுக்கு இன்னொரு மதம் பிடிச்ச யானையை விடுறாங்க இல்லையா, அதான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஒரு யானை மதம் பிடிச்ச யானையை அடக்கணும்னா இன்னொரு யானையை விடுறாங்க, யானையை வச்சு தான் யானையை அடக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வினை, அதாவது ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அதன் தொடர்பான மற்றொரு செயலையும் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது கூடவே இன்னொரு செயல் இருந்துச்சுன்னா கூடவே முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யானையை கொண்டு யானை பிடிப்பது போல ஒரு செயலால் இன்னொன்றையும் செய்து கொள். அடுத்து 9வது குறள்,
நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நட்டார்க்கு அப்படிங்கிறது இங்கே நண்பரை குறிக்குது. ஒரு நண்பருக்கு அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறத விட பகைவராக இருக்காங்க இல்லையா, அவரை நம்ம கூட சேர்த்துக்கிறது மாதிரி நம்ம அவர்கிட்ட சில வேலை, அதாவது அன்பா அவரை வந்து அன்பா நம்ம கூட கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம்ல, அதே மாதிரியான வேலைகள் செஞ்சால் நம்மளோட செயலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நண்பருக்கு நல்லன செய்தனை காட்டிலும் விரைவாக பகைவரை அணைத்தல் வேண்டும். பகைவரை வந்து நண்பனாக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து 10வது குறள். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைப்பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. அதாவது உரை சிறியானா ஒரு துணிவு இல்லாதவங்களும் உள்நடுங்கள் அஞ்சி, அதாவது அவருக்கே துணிவு வந்து கம்மியாக இருக்குது, அது கூட சேர்ந்து அவரை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு ஆளை எதிர்த்தாப்புல ஒரு பெரியவர் வராங்க, பெரியவர்னா வயசானவங்கன்னு இல்லை, எதிர்த்தாப்புல நம்மளுக்கு எதிரி வரவங்களை பார்த்து அவருக்கும் எதிர்க்க வலிமையில சரி கூட இருக்கிறவங்களை வச்சு பார்த்துக்கலாம்னா கூட இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க அப்படின்னா அவர் வேறு ஆப்ஷனே இல்லாமல் என்ன பண்ணுவார், அவங்கள்ட்ட தான் போய் சரணடைவாங்க, எதுக்க வரவங்கள்ட்ட எதிரிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சிற்றரசர் குடிமக்கள் நடுங்குவது கண்டு, ஒரு சிற்றரசராக இருக்கிறவராக இருந்தால் குடிமக்கள் நடுங்கிறது கண்டு தூதுவரின் பேரரசை பணிந்து கொள்வார். அந்த எதிர்த்தாப்புல வர பேரரசை பணிஞ்சு சரி நாங்கள் உங்களுக்கு அடிமை அப்படின்னு அவங்களோட பணிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட வினை செயல் வகை முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரம் அவை அஞ்சாமை. இது 720வது அதிகாரம். பால் பொருட்பால் வகையை சேர்ந்தது. இயல் அமைச்சியல். சரி, ஓகே. அமைச்சியல்னா ஒரு அவைனா ஒரு இடத்துல நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த அவை அஞ்சாமை இல்லையா. அதாவது அஞ்சாமைனா பயப்படாமல் நம்ம பேசணும்னு அர்த்தம் கிடையாது. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறதையும் தெரிந்து பேசணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, முதல் குறள். வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர். நான் இப்போ சொன்னதே தான் இந்த ஃபர்ஸ்ட் குறளாக வந்துருக்கு பாருங்களேன். வகையறிந்து, அதாவது ஒரு சொற்களோட வகையறிந்து இது பேசணும் இது பேசக்கூடாதுன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சு இருக்கிற ஒருத்தவருக்கு, ஒரு புலவரோ இல்லை அறிஞரோ அப்படி தெரிஞ்சு இருக்கிறவருக்கு எவ்வளோ பெரிய அவையாக இருந்தாலும் இன்னதை பேசக்கூடாது, அதாவது நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவர் பேசுவார். அப்படி இல்லைன்னா அமைதியாக இருப்பார். இன்னாத வார்த்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேமாரி வார்த்தைகளை அவர் பேச மாட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ சொற்பொழிவை அறிந்தவர் பாகுபாடு தெரிந்து இன்னாதவற்றை தவறையும் சொல்லார். தவறி கூட பேச மாட்டாங்க. இரண்டாவது குறள். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்று செல சொல்லுவார். அதாவது கற்றாருள் கற்றார் சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட இன்டர்வியூன்னு வச்சுக்கலாமே. நம்மளை விட படித்த நல்ல ஒரு டேலண்ட் உள்ளவங்க தான் நம்மளுக்கு இன்டர்வியூராக இருப்பாங்க இல்லையா, இன்டர்வியூ எடுக்கிற ஒரு தலைவராக இருப்பாங்க. அவர்கிட்ட போய் நம்மளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, நான் இது படிச்சிருக்கேன் போயிருக்கேன் இதெல்லாம் என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி, அதுதான் இங்கே அர்த்தம். இருங்க, கற்றவருள் கற்றார் எனப்படுவர் கற்றவர் முன் எடுத்து சொல்ல வல்லவரே. படித்தவங்கள்ட்ட நம்மளை பற்றி எந்த அளவுக்கு எடுத்து நம்ம சொல்கிறோமோ அவங்க தான் கற்றவருள் கற்றார் அப்படின்னு சொல்லப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது குறள். பகையகத்து சாவார் எழியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது போர்க்காலத்தில் போய் சண்டை போட்டு கூட சாவறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு மேடை ஏறி பேசுங்க அப்படின்னாலும் நிறைய பேர் இருக்கிற இடத்துல பேசுங்கன்னு சொல்றதுக்கு பேசுறவங்க சில பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போரில் சாக அஞ்சாதவர் மிக பலர், அவையில் பேச அஞ்சாதவரோ மிக சிலர். ஓகே, கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். அதாவது இதுக்கு முன்னாடி செகண்டாக பார்த்தோம்லே அதே தான். நம்ம வந்து படித்தவங்கள்ட்ட போய் நம்மளை பற்றி நம்ம படிப்பை பற்றியும் நம்மளை பற்றி சொல்லிக்கிறோம். அதோட வந்து நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ போயிருக்கேன்னு சொல்லக்கூடாது, அவர் கற்றுக்கிட்டதையும் நம்ம கேட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றவர் முன் கற்றதை எடுத்து சொல்லுங்க, நம்ம படித்ததையும் சொல்லுங்கள், மிக கற்றவரிடம் மிகுதியை தெரிந்து கொள்ளுங்க, அவங்கள்ட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, ஐந்தாவது குறள் பாருங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றாங்கொடுத்தற் பொருட்டு. அதாவது ஒரு அவையில் போய் பேச போகிறீங்க அப்படின்னா அந்த அவையை பற்றி அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றி ஒரு நாலேஜோடையும் போகணும், அதை பற்றி சில விஷயங்களை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆழம் அறிஞ்சு காலை விடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் சொல்ல வராங்க. அவ்வளோதான். ஸோ அவைக்கண் அஞ்சாது மறுமொழி சொல்ல, அதான் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு முறையாக தருக்க நூல் அறிந்து கற்க, அதுக்கான நூல்களை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது குறள். வாளோடு என் வன்கண்ணர் அள்ளார்க்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அதாவது போருக்கோ இல்லை எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அஞ்சுறாரு அப்படின்னா அவருக்கும் வாளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? எல்லாத்துக்கும் பயப்படுறவர்கிட்ட வாழ் இருக்க போதா? ஏன்னா அவர் தான் பயப்படுறாரு, அவரையே வாழ் வச்சுக்க போறாரு. அது மாதிரி ஒரு அவையில் இருக்கிற அந்த பெரியவங்களாம் கேள்வி கேட்டாங்கன்னா நுண்ணறிவு உள்ளவர்களை தான் நுண்ணவைன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த அறிவு உள்ளவங்களாம் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு பயப்படுறாரு அப்படின்னா அவர் படித்த நூலுக்கெல்லாம் பயனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நூல்லாம் அவர் எதுக்கு படிச்சாரு? படிச்சிருந்தா என்ன தைரியம் வந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வீரர் அல்லாருக்கு வாளோடு என்ன உறவு, மேடை அஞ்சுவாருக்கு நூலோடு என்ன உறவு.
7வது குறள், பகையகத்து பேடிகை ஓல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன அதே குறளை தான் இப்போ சொல்றாங்க, ஆனால் கம்பேரிசனாக சொல்றாங்க. இது ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஒருத்தவன் மேடையில் ஏறி பேசவே பயப்படுறான் அப்படின்னா அவன் படித்த நூலுக்குலாம் பிரோஜனமே இல்லைன்னு அர்த்தம். அவன் யாருக்கு நிகரானவன்னா, போர்க்களத்தில் பயந்தாங்களையா ஒருத்தவன் வாழ் வச்சுட்டு நிற்கிறான் இல்லையா, அவனுக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்றாங்க. மேடையில் அஞ்சுபவன் கற்ற நூற்படிப்பு போரில் பேடி பிடித்த கூறிய வாழ் போலும். பயந்தாங்குழி பிடிச்சிருக்கிற வாழ் மாதிரி தான் அந்த புக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். 8வது குறள், பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். ஒன்றும் இல்லை, பல நூல்களை படிச்சிருந்தாலும் அந்த அவையில் நல்லா படித்தவங்களாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இருக்காங்க, அவங்கள சமாளிக்க தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க பல புத்தகங்களை படித்தும் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 குறளுமே ஒரே மாதிரி தான் வருது பாருங்கள். நல்லவையில் எடுத்து சொல்ல இயலாதவர் பல படித்தும் பயனில்லை. இந்த குறளும் அதே தான்ப்பா சொல்லுது. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். அந்த அவைக்கு அஞ்சுறாரு பார்த்தீங்களா, அந்த மேடையில் அந்த கூட்டத்தில் நல்லா படித்தவங்களோட அந்த அவையில் பேசுறதுக்கு பயப்படுறவர் படிக்காதவங்களை விட கீழானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நூல்களை படிச்சிருந்தாலும் அவர் படிக்காதவங்களுக்கு கீழானவர்னு சொல்கிறாங்க. படித்தறிந்தும் நல்லவையில் பேச அஞ்சுபவர் படியாதவரினும் கீழ் என்பார்கள். உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதவர். அதாவது அவையில் அஞ்சு இதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது. என்ன பண்ணுறது, நம்ம வித்தியாசமாக இருக்கும், நம்ம படித்து தான் ஆகணும். அதாவது அவையில் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு பேச பயப்படுறாரு அப்படின்னா அவருக்கு வேறு எல்லாத்துலேயும் டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் இந்தமாரி இந்த அவையில் அவங்க கேட்குற கேள்விக்கு சமாளித்து பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அவர் அறிவில்லாதவருக்கு தான் சமம். அவருக்கு அறிவே இருந்தாலும் அவர் அறிவில்லாதவருக்கு சமம் அப்படிங்கிறாங்க. மேடைக்கு அஞ்சி சொல்ல மாட்டாதவர் வாழ்ந்தாலும் மாண்டவருக்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க செத்தவங்களுக்கே ஒப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாரோட ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் உளரெனினும். ஸோ இதில் நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க. பட் இதில் செத்தவருக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அறிவில்லாதவங்களுக்கு சமம்னாலும் ஒன்று தான்ப்பா. அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல். இது அதிகாரம் 81, பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல். முதல் குறள் பார்க்கலாம். இருந்து ஓம்பி இழ்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. என்ன, ஒன்றுமே இல்லை. விருந்தோம்பல் தான் என்ன, அவங்களுக்கு உணவளிக்கணும், உணவளித்து எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவ்வளோதான் இல்லையா. விருந்தோம்பல் தான் விருந்தினர்னா யார், நம்ம சொந்தக்காரவங்க, நண்பர்கள், அவங்க தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஓடி கஷ்டப்பட்டு பொருள் சேர்க்கறது எல்லாமே நம்மளை சுற்றி உள்ள சொந்தக்காரவங்களும் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருமே சாப்பிட்டு அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். குடும்பமாக இருந்து சிறந்து வாழ்வதெல்லாம் விருந்து பேணி உதவி செய்வதற்கே. ஓகே, அடுத்த குறள். விருந்து புறத்தாத் தானுண்டல் சாபா மருந்து எனினும் வேந்தர் பாற்று அன்று. ஒன்றும் இல்லைப்பா, விருந்து புறத்தா தானுண்டல். ஒருத்தர் விருந்தினர் வந்திருக்காரு, இது ஒரு நிமிஷங்க நான் வெளில போயிட்டு வரேன்னு சொந்தக்காரர் வெளில போயிருக்காருன்னா அவர் வரல கூட வெயிட் பண்ணாமல் அது சாகாத வரம் தரக்கூடிய மருந்தான அமிர்தமாக இருந்தால் கூட சாப்பிடக்கூடாது, அந்த விருந்தினர் வந்ததுன்னு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பழக்கம் நிறைய கிராமத்தில் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நானும் எங்கள் மாமியார் வீடும் கிராமம் தான், அங்கெல்லாம் அப்படி தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். ஒருத்தவங்க வெளிலனா கூட 20 பேருமே வெயிட் பண்ணுவோம். அவங்க உள்ளே உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இலையில சாப்பாடே போடுவாங்க. ஸோ அதே மாதிரி பழக்கங்கள் இன்றும் இருக்கிறது. ஸோ நல்ல விஷயம் இல்லையா, அப்பயே சொல்லியிருக்கிறதும் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 3வது குறள். வலுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. அதாவது வருஷத்தில் 365 நாளுமே அவங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கான், உபசரிச்சுட்டே இருக்கான்னா வச்சுக்கோங்களேன். அப்படி என்றைக்குமே முகம் சொல்லிக்காமல் அவன் வர விருந்தினருக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கானா, அப்படிப்பட்டவனோட வாழ்க்கையில் துன்பங்கிறது ஒன்று வரவே வராது. அவனை கஷ்டம் என்றைக்குமே அவன் வாழ்க்கையை பாழாப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளும் வருகின்ற விருந்தை போற்றுக வாழ்வு துன்பப்பட்டு அழியாது. அவனோட வாழ்க்கை என்றைக்கும் கெட்டு போகாது. அடுத்த 4வது குறள். அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் மலர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். ஒருத்தன் முக மலர்ச்சியோட இப்போ சாப்பாடு போடுறப்ப ஐயோ இவன் வேற உட்காந்துட்டு தொல்லை தரான்டா அப்படின்னு சோறு வைக்காம நல்ல ஒரு சந்தோஷமா சாப்பிடுங்க, இன்னும் வேணுமா சாப்பிடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு முகமலர்ச்சியோட விருந்து போடுறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் மகிழ்ச்சி நல்லா இருக்கும். அதாவது திருமகள், நம்ம லக்ஷ்மி சொல்லுவோம் இல்லையா, திருமகள், அவங்க என்ன அர்த்தம், நல்ல லட்சுமி உன் வீட்டில் இருக்கா, லட்சுமி கடாட்சியமாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லுவாங்களா, காசு வரும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் நீ மனசார முகமலர்ச்சியோடு சாப்பாடு போட்டேன்னா உன் வீட்டில் லட்சுமி உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். லட்சுமி உட்காந்துருப்பான்னா லட்சுமி இல்லை, வருமானம் வரும், மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முகமலர்ந்து விருந்து செய்பவன் வீட்டில் அகம் மலர்ந்து திருமகள் தங்கி விடுவாள். 5வது குறள். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ
விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன். ஆக்சுவலாக இந்த குறள் பார்த்திங்கன்னா நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தத்தை என்னாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சு பாருங்கள், பார்த்துக்கோங்க நல்லா. விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன். அதாவது ஒருத்தவங்களுக்கு விருந்து அளிக்கிறாரு இல்லையா ஒருத்தவர். ஸோ விருந்தோம்பல்னா நல்ல முகமலர்ச்சியோட சாப்பாடு போடுறாரு, போட்டு அவரை சந்தோஷமாக பாயின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு மீந்து இருக்கிற சாப்பாடை அவர் சாப்பிட்றாரு இல்லையா. அப்போது அவங்க வீட்டில் சாப்பாடே அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ மீந்து இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ. அவங்க அப்போ அதேமாரி இருக்கிறவர் அவரோட நிலத்துல விதை கூட இட வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்காக அப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரில. பட் ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னன்னா, ஒருத்தவர் வந்து விருந்தினரை போட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிடுறாரு சந்தோஷமாக, மீதி இருக்கிற சாப்பாட்டை தான் அவர் சாப்பிட்றாரு. அவர் என்னதான் நிலத்துல விதை போட்டாலும் அதையும் கண்டிப்பாக அந்த கேரக்டர் உள்ளவர் என்ன தான் பண்ணுவார், மற்றவங்களுக்கு தான் விருந்து அளிப்பார். அந்த நிலத்தில் இருக்கிற எல்லா விதையுமே யாருக்கு தான், மற்றவங்களுக்கு தான் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விருந்து செய்த பின் மிச்சத்தை உண்பவனது நிலத்துக்கு விதை கூட இட வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவன்கிட்ட கேரக்டர் இருக்கிறதுனால அது தானாக முளைச்சிடும்னு சொல்கிறாங்களா, இல்லை அவன் போடணுமா, அந்த அளவுக்கு அவன்கிட்ட அந்த கேரக்டர் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. பட் இது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆறாவது குறள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து மானதவர்க்கு. அது செல்விருந்து ஓம்பி, விருந்து சாப்பிட்டுட்டு போனவரை சந்தோஷமாக சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுட்டு வருவிருந்து பார்த்து இருப்பான். அடுத்து யார் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணும், சாப்பாடுனா சாப்பாடு அவங்களையும் விருந்தோம்பல் பண்ணி கவனிக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. அதேமாரி கேரக்டர் வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறான், வரவங்களுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கான், யார் வேணாலும் வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அதேமாரி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு இல்லையா. அவனை தேவர் உலகத்தில் கூட இவன் விருந்தாளியாக போவான், தேவர் கூட அவனை தன்னோட விருந்தாளியாக கூப்பிட ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தாரை போற்றி வருவாரை ஏற்பவன் தேவருக்கு நல் விருந்து ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஏழாவது குறள், இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் சாப்பிட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விருந்தினராக நம்ம வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். அவருக்கு நம்ம சாப்பாடு அழிச்சிருக்கோமே, அவருக்கு நம்ம விருந்து அழிச்சிருக்கோமே அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு யாகம், வேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாகம் கணபதி ஹோமம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதுமாரி ஒரு வேள்வி பண்ணதுக்கு சமம் அதேமாதிரி நடக்கிறது. அவர் ஒரு சிறந்த ஆளரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருந்தின் பயன் இதுவென்று அழைக்க முடியாது, விருந்தினர் பெருமையே விருந்தின் பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது குறளாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை கவனிச்சு அதோட தொடர்ச்சி தான் பாருங்க. எட்டாவது குறள், பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்து ஓம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் ஐயோ விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாழ்க்கை வந்து பற்றே இல்லாதது, இந்த சொந்தக்காரங்களாம் என்னை விட்டு இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்ப துன்பப்படுறான் இல்லையா அவன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா, வேள்வி. என்ன வேள்வி, விருந்தினரோட பெருமையான ஒரு விருந்தினருக்கு விருந்தளித்து புகழ் பெற்றோம் இல்லையா, அந்த வேள்வி பயனை பண்ணாதவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ விருந்து என்னும் வேள்வியில் ஈடுபடாதவர் காத்த பொருளை இழந்து பின் வருந்துவார். அடுத்து ஒன்பதாவது குறள், உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. அதாவது செல்வம் இல்லை, காசு பணம் இல்லை, நம்மள்ட்ட போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு துணி இல்லை, அப்படி இருந்து வறுமையில் இருக்கிறத விட ஒருத்தவனுக்கு விருந்து பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழக்கமே அவன்கிட்ட இல்லைனா, அந்த குணமே அவன்கிட்ட இல்லைனா அவன் அறிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்வத்தில் வறுமை விருந்திடா மடமையாம், இக்குணம் முழுதும் அழிவில்லாதவனிடமே இருக்கும். அடுத்து 10வது குறள், இது ஒரு நல்ல குறள். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம், அனிச்சம் அப்படிங்கிற ஒரு மலர் வந்து மூந்து பார்த்தோம், முகர்ந்து பார்க்குறோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே, முகர்ந்து பார்த்தாலே அந்த அனிச்ச மலர் வாடிடுமா. அது மாதிரி நம்ம முகத்தில் சிரிப்பு இல்லாமல் ஒரு விருந்தினருக்கு வந்து உபசரிச்சோன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களோட மனமும் வாடிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அதிகாரத்தில் இந்த ஒன்று தான் வந்து எடுத்துக்காட்டு சொல்லி சொன்ன குறள். ஸோ அனிச்சப்பூ மோந்தால் வாடும் விருந்தோ முகமாறி பார்த்தாலே வாடிப்போம். அடுத்த அதிகாரம் ஈகை. ஈகை அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு பொருளோ இல்லை ஏதோ ஒரு உதவி வந்து நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது தான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எத்தனாவது அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா 220. பால் வந்து அறத்து பால் வகையை சார்ந்தது, இயல் வந்து இல்லறவியல். ஓகே, முதல் குறள் பார்க்கலாம். பரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க அவங்கள்ட்ட கஷ்டம்னு வராங்க இல்லையா, அதாவது ஒன்றுமே இல்லாதவங்க, உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் தான் ஈகை.
இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து 1000 பணம் கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி நம்ம 1000 கொடுத்தா என்னைக்கு நம்ம காசு இல்லைன்னா அவன் 1000 கேட்டாலும் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி செய்யறது வந்து நம்ம எதிர்பார்த்து, அதாவது அந்த விஷயத்தை எதிர்பார்த்து கூறினா அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு நம்ம செய்யறதுக்கு பேர் தான் ஈகை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஈகை என்பது ஏழைகளுக்கு கொடுப்பதே, பிறருக்கு செய்வது எதிர்பார்த்து கொடுப்பது. இரண்டாவது குறள், நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து இல்லை திரும்பி வாங்கிக்கிறது நம்மளுக்கு நல்லது லைஃப்க்கு, ஆமாம் சொர்க்கம்லாம் ஒன்று இருக்கா, என்னத்தை புண்ணியம் தேடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டேருந்து நம்ம திருப்பி வாங்கணும்னா அது ரொம்ப தீமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து எல்லாருமே சொன்னாங்க அதனால தான் செஞ்சேன்னா கூட அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேல் உலகம் இல்லை என்றாலும் சொர்க்கம் இருந்தால் மட்டும்தான் நீ நல்லது செய்வியா? சொர்க்கம்னு ஒன்று இல்லைனாலும் நீ என்ன பண்ணணும்? புண்ணியம் செய்யணும்னா கொடுக்கணும், கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. வீட்டு நெறி என்றாலும் வாங்குவது தீது, வீடில்லை என்றாலும் கொடுப்பது நல்லது. ஆக மொத்தம் கொடுக்கணும், கொடுத்ததை வாங்கக்கூடாது, வாங்கணும்னு நினச்சிட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவது குறள், இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குழனுடையான் கண்ணே உள. அதாவது இல்லைன்னு ஒருத்தவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லி உரையாமை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இது மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நல்ல குடியோட நல்ல பிறப்பு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்களே, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனாக இருந்தால் அவன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்னென்ன கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நீங்கள் உதவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இல்லை என்று துயரை எடுத்துரைக்கும் முன்பே கொடுக்கும் குணம் குடி பிறந்தவனிடம் உண்டு. அவன் சொல்றதுக்கு முன்னாடியே கொடுக்குற குணம் வந்து அந்த பையன்கிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நான்காவது குறள், இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது இந்த குறள் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி யோசிச்சாலுமே அர்த்தத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் போய் எல்லாத்துலேயுமே பாருங்களேன், அர்த்தம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இப்போ உதவுறோம் இல்லையா, இப்போ நம்ம உதவுறதுனால ஒருத்தர் சிரிப்பாக இருப்பாருங்க, அந்த சந்தோஷத்தை காண்ற வரைக்கும் தான் அந்த துன்பம்ங்கிறது, அவரோட துன்ப நிலைங்கிறது பெரிய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பிச்சை எடுக்கிறதுங்கிறது அந்த வேலை வந்து ரொம்ப கொடியமான ரொம்ப துன்பமானது தானே, நம்மளுக்குலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அவங்கள பார்க்குறப்ப. ஆனால் நம்ம உதவி பண்ணி அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த உதவி பண்ணி அந்த சிரிப்பு வர வரைக்கும் தான் அவரோட துன்பம் அப்படிங்கிற மாதிரி தான் அதற்கு அர்த்தம். ஆனால் இதை வந்து ஒவ்வொரு இதில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், அவங்களோட கஷ்டம் வந்து நம்ம ஈகைன்னு ஒருத்தவங்க செய்கிறாங்க இல்லையா, அவங்க செஞ்சால் அந்த முகத்தில் கிடைக்கிற பொன் சிரிப்பில் அவங்களோட கஷ்டங்கிறது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், கேட்பவரின் முகமலர்ச்சியை காணும் வரை கேட்க விடுதல் இனியது ஆகாது. அதை அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள குறள் சொன்னாங்களே, அவங்க கஷ்டம் தெரிஞ்சு முன்னாடியே செஞ்சிடணும்னு, அதுக்கு அடுத்ததாக தான் இது வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஐந்தாவது குறள் பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னா அவரோட ஆற்றல்னா என்ன, வலிமை ஸ்ட்ரென்த் அதுமாரி சொல்லிக்கலாமா? சரி, ஆற்றல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆற்றல் அவரோட பெரிய ஆற்றல் என்ன, வலிமை என்ன, தெம்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பசியை தாங்கிக்கிட்டு மற்றவருடைய பசியை போக்குவார். அதுதான் அவரோட பெரிய ஆற்றல். அவர் பசியை தாங்கிறதே ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், வலிமை வேணும், தெம்பு வேணும். அதையும் தாங்கிக்கிட்டு இன்னொருத்தவங்க பசியை போக்குறாங்கன்னா இன்னும் அவருக்கு தெம்பு இருக்கணும் இல்லையா மனதளவில். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, பசி பொறுப்பது பேராற்றல், அதனினும் பேராற்றல் பிறர் பசியை ஆற்றுவது. அடுத்த ஆறாவது குறள், அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல், ஒன்றுமே இல்லாத ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பசியை ஒருத்தவன் போக்குனானா அதுதான் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அப்படி அவன் பெற்ற செல்வங்களை எல்லாம் சேமித்து வைப்பதற்கான ஒரு இடம், அதுதான் ஏழையோட பசியை தீர்க்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏழைகளின் பெரும் பசியை தீர்ப்பாயாக, அதுதான் செல்வனுக்கு சேமிப்பிடம். அடுத்து ஏழாவது குறள், பார்த்து உண்மழி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஆக்சுவலாக என்னென்னா பகிர்ந்து சாப்பிட்றாங்க இல்லையா, இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி எல்லாரோடையும் பகிர்ந்து யார் ஒருத்தன் சாப்பிட்றானோ அவனுக்கு எந்த தீய நோயும் அவன் கிட்டக்கே நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பகுத்து கொடுத்து உணவருந்தியவனை தீய பசி நோய் என்றும் தீண்டாது. அந்த பசிங்கிறது அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எதுவும் வராது, அந்தமாதிரி கஷ்டப்படுற அளவுக்கு அவன் போக மாட்டான் அப்படிங்கிறது தான் மீனிங். எட்டாவது குறள், ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்.
ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். அதாவது ஈதல் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது எல்லாருக்கும் கொடுத்து உதவி அதில் ஒரு மன அமைதி ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அந்த சந்தோஷம்லாம் அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில. ஏன்னா ஒருத்தவன் ஓடி 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 காசை சேர்க்குறானா, காசை ஓடி ஓடி சேர்த்து அந்த காசெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அப்படியே இழந்துடுறான். அவனுக்கு இந்த சந்தோஷம்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளே கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்ல வராங்கன்னா, ஒருத்தன் இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்து உதவி அதனால பணக்காரனாக இருந்தவன் ஏழையாக போனானா அவனுக்கு பேரு புகழ் அது கிடைக்கும். சரி, அதில் கொஞ்சம் அவன் பெருமையாக மனசை அதை ஆற்றிக்கலாம். 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாமல் சேர்த்து வச்ச காசெல்லாம் இப்போ நம்ம இது ரம்மி அது இதுலாம் வருது ஆன்லைன் கேம்ஸ், அதில் போய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோன்னா அது அப்புறம் அப்படியே மைண்ட் ப்ரெஷர் ஆகிடுது இல்லையா. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அதில் அந்த பெருமையாவது நம்மளை காப்பாற்றும், மன மகிழ்ச்சி. அடுத்தவங்களுக்கு கொடுத்தோமே, சரி போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு தானே செஞ்சோம், நம்ம நல்லது தானே செஞ்சோன்னு மனசை தேத்தலாம். ஆனால் இதுமாரி ஏமாந்துட்டா அது மனவழியை தானே கொடுக்கும். ஸோ அதை தான் நம்மளை கேட்குறாங்க. பொருளை தேடி இழக்கும் கொடியவர்கள் கொடுத்து மகிழும் இன்பத்தை அறியாரோ. அடுத்து 9வது குறள். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒருத்தவன் வந்து காசு சேர்த்து இழந்துட்டானா, இவன் என்ன பண்ணுறான், காசை சேர்த்து எதுக்கு நம்ம இழக்கவும் வேணாம் கொடுக்கவும் வேணாம், நம்மளே எல்லாத்தையும் தின்னுடலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் சுயநலமாக சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்படின்னா அவன் செத்து போகிறத விட ஒரு பெரிய அது துன்பமானது அசிங்கமானது அப்படின்னு சொல்லி கண்ணாமனாந்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ நிறைந்த உணவை தனித்து உண்பது இறப்பதினும் பார்வைக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. சாவறதை விட ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம்டா அது அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது குறள். சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஈயா கடை. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன அதே குறள். ஆக்சுவலாக இதில் எல்லாத்துலேயுமே அதே குறள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்து உதவாத ஒருத்தவன் சாகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப துன்பமான ஒரு விஷயம். ஆனால் அவன் சாகிறது கூட அது ஒரு துன்பமான விஷயமே இல்லை. அப்படிப்பட்டவன் செத்தா கூட பரவாயில்ல, அது ஒரு துன்பமே கிடையாது அவன் சாவறதெல்லாம் கொடுக்காதவன்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏழைக்கு உதவ முடியாத போது விரும்பா சாவும் விரும்பத்தகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் போன வகுப்பில் ஒரு 5 அதிகாரங்கள், இந்த வகுப்பில் 5 அதிகாரங்கள்னு 10 அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பில் நான் உங்களை 10 அதிகாரங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி எல்லாரும் குரூப் ஸ்டடியாக பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். நன்றிப்பா.